வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு படம் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு? ஏன்னா, அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸும் கொஞ்சம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய ஹிட்டு, எஸ்பெஷலி சூர்யாவுக்கு வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த ரீசன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 ரீசன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக. ஸோ, ஃபர்ஸ்ட் ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த படத்துக்கு வந்து ஒரு ஆர்ஜே பாலாஜியோட பர்சனல் கனெக்ட். ஆம், அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய அவரோட டைரக்ஷன் அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட ஹரி இருக்கான், அவன்கிட்ட கேட்போம். ஹரி, நீ என்ன நினைக்கிற இந்த படம்? அதான்டா நீ சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா பர்சனல் கனெக்ட் தான். எனக்குலாம் அதனாலதான் ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 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 மூவியோ ஏதோ ஒரு இது அது நமக்கு பர்சனலா கனெக்ட் ஆனா மட்டும் தான் நமக்கு அந்த இது செட் ஆகும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை அப்படிதான் இருந்துச்சு. அதனால என்ன சொல்றது, ஒவ்வொரு சீனுமே தான் சொல்றேன். இப்போ ஒரு சில சீன்னா என்ன சொல்றது, இந்த சென்டிமெண்டா இருக்கட்டும், அப்பா பொண்ணு அந்த மாதிரி பாசம் இதா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலா. கோர்ட் சீனுமே ஒரு சிலது இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கு, நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இது இப்படிலாம் நடந்திருக்கே அப்படின்னு எனக்கே நல்லாவே கனெக்ட் ஆச்சு. எனக்கு போரே அடிக்கல, சூப்பரா இருந்துச்சு. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். நல்ல கமர்ஷியல் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இதில் இந்த ஆர்ஜே பாலாஜி பார்த்தோம்னா அவரோட எல்லா படங்களுமே எஸ்பெஷலி என்ன சொல்கிறது, மூக்குத்தி அம்மன், எல்கேஜிலாம் பார்த்தோம்னா ம், ம். என்ன சொல்கிறது, அவருக்கு அவருக்கு வந்து ஒரு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இந்த சிஸ்டமில். இந்த இதில் ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸு, செகண்ட் படத்தில் பார்த்தோம்னா இந்த காட்மென் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் நிறையா டீல் ஆமா. பண்ணியிருப்பாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த சோஷியல் இஷ்யூஸு, இந்த கோர்ட்டில் நடக்கிற நிறையா விஷயங்கள், அதை வந்து இப்போ கடவுள் வந்து மனுஷனா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து அவரோட ம், ம். ஸ்டைலில் வந்து அவருக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த பெட்டர் கால் சால் ரெஃபரன்ஸு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருப்பாரு. அதான் அதான் அதான். அப்புறம் அந்த ஒரு டைலாக்ல கூட வரும், நட்டி கூட சொல்லுவார், ஏன்டா என்ன பழைய படத்தில் வர்ற கரண் இல்லை நிழல்கள் ரிவ்யூ வச்சிய. அதெல்லாம் கரும. வந்து அப்படியே அவரோட டச்சு தான். ஸோ அந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச அந்த கரும ஃப்ளேவர்லாம் சாமி, நல்லா அதான் ஒர்க் அதான். அவுட் ஆயிடுச்சு இந்த படத்தில். ஆமா ஆமா, நல்லாவே. அதான். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டேக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில். ம், ஏன்னா இந்த ம், ஆர்ஜே ம். பாலாஜி வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துக்கும் இந்த படத்துக்கு என்னன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட எடுக்கிறாரு. அப்போது அந்த ஸ்டாரோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து இவர் எப்படி இது பண்ண போகிறாரு ஃபேன்ஸுக்கெலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ ஆர்ஜே பாலாஜி ஒரு பெரிய ஸ்டார் வச்சா எடுத்தால் ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்ற நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அப்புறம் அந்த கருப்பசாமி அந்த விஷயம்லாம் அவர் எப்படி டீல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருப்போம், ஃபுல்லாக ஸ்டோரி அந்த இது அப்படி போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து அவரே சொல்லியிருப்பார், செகண்ட் ஹாஃப் வந்து எவ்ரி டென் ஆமா, மினிட்ஸ்க்கு வந்து ஒரு மாஸ் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. கமர்ஷியலு, அதான் தியேட்டர் மூமெண்ட்ஸ் ஆமாம். அந்த இதுதான் அதான். ஸோ அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம்னு தோணுச்சுன்னா அதான் இந்த லியோ ரெஃபரன்ஸு, அப்புறம் இந்த கிளைமேக்ஸ் சிங்கம் சூர்யா ம். ரெஃபரன்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ரெண்டாவது அப்புறம் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ இது பண்ணுறோம் அப்படின்றப்போ கோர்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, கடவுளே வந்து மனுஷனாக வந்தால் கூட கோர்ட்டில் வந்து ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஓவர் நெகட்டிவாக காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் கமர்ஷியலாக பார்த்தோம்னா அவர் எல்லா பாக்ஸ் டிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தில், ஆர்ஜே பாலாஜி. அப்படிதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ நீ சொல்றது நீ சொல்றது ம். கரெக்ட் தான்டா. என்ன சொல்றதுன்னா, இப்ப ரொம்ப கோர்ட்ட இது பண்ணிட்டாரோ அந்த மாதிரி சொன்னல, ஏதோ ம். லேட்டா நீதி கிடைக்கிறது, கடவுளே ஆமாம். வந்தாலும் கிடைக்காது. ஆனா அததான் அவர் ம். வந்து நமக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணாரு. இப்போ ஒரு சிஸ்டம்னா இதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த மேக்ஸ்ல இருக்க இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் வரணும் அப்படின்னா, நீ ம். காசு கொடுத்தாதான் அந்த இது அப்படிங்கிறதுனா அது நிறைய இடத்துல அப்படி இருக்கு ஆக்சுவலா. ஆமாம் அததான் அவர் ஆமாம். காமிச்சிருக்காரு. இது வந்து நான் பார்த்திருக்கேன், பர்சனலா பார்த்திருக்கேன். அதனால ம். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அதான் அதான். அதான் இல்லை அதான் எனக்கும் அந்த அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நிறைய விஷயம் கரெக்டாக காமிச்சிருக்காரு. பட் அதான் அந்த என் பாயிண்ட் முடிக்கிறப்ப வந்து கொஞ்சம் இப்படி முடிச்சிட்டாரே அப்படின்ற ஒரு இதுதான். பட் மற்றபடி ஒன்றும் ஆஹ் இல்லை. அண்ட் அகைன் இப்போ அந்த செகண்ட் ரீசன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் அதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு முக்கியமான ரீசன்னா சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸு. சூர்யா வந்து நம்ம எடுத்தோம்னா அவரோட மொக்க படத்தில் எடுத்தால் கூட அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஹை கேலிபர், பயங்கர வெர்சடைலான ஒரு ஆக்டரு. இந்த படத்தில் முக்கியமாக என்னென்னா அந்த ஒரு கமர்ஷியல் சைடு சூர்யா வந்து ரொம்ப நாள் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். அவர் கரெக்டான ஒரு படம் கிடைக்காம ஆமா ஆமா. இருந்தது. ஆனால் கடைசியாக இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்க படம், பொட்டன்ஷியல் இருக்க படம்னா பெருசாக எதுவுமே கிடையாது ரொம்ப வருஷங்களுக்கு. சிங்கம் தான்.
அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த படம் தான். சிங்கம் 2 கூட சொல்ல அதான் முடியாது. அதான் சிங்கம் சொல்லலாம். சிங்கம் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா அவருக்கு கிடைச்சது இந்த படம் தான். ஸோ அதில வந்து ஆமா, பயங்கரமா நல்ல காமிச்சிருக்காரு. கமர்ஷியல். முக்கியமா சாமி கேரக்டர்ல வர்றாரு அப்படின்னா, அது ஹேண்டில் பண்றது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஐ மீன் சென்சிட்டிவான்றத விட ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் மாறி அப்படி போனா கூட ஒரு மாரி ட்ரோல் மெட்டீரியல் மாரி போயிடும். அந்த மாரி ஒரு பக்கம் இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஆனா அதெல்லாம் இல்லாம கண்டிப்பா கண்டிப்பா. அவரு இது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி செம்மையா பண்ணியிருந்தாரு. அது ஒரு பெரிய ஒரு இது. அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு உனக்கு? அதான் அதான் நீங்க சொல்றதுதான். இப்போ ம். சாமினா அது பயங்கரமா ஹேண்டில் பண்ணும். இப்ப நம்ம பழைய படத்துல பார்த்தோம்னா இந்த ரம்யா கிருஷ்ணன் அவங்கள தவிர வேற யாருக்கும் போட்டா அவ்வளவு சூட் ஆகாது. அந்த மாதிரி ஆமா. ஓகே சூர்யா கருப்பசாமியா அப்படின்னா ம். அது அக்செப்டபிள். ஓகே ம். கருப்பன் தான். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நிக்கும் போதெல்லாம் அப்பா ஆமா. மிரண்டுட்டேன். அப்படியே அந்த ம். குட்டையா அந்த பாடி. ஆமா. ஆக்சுவலா அந்த கோயில் போகும்போது கருப்பசாமி ஹைட்டா வச்சிருக்க மாட்டாங்க. ஆமாமாமா. குட்டையா அந்த அருவாளோட பாடி கொஞ்சம் இதாவது அப்படிதான் இருப்பான். அப்படியே பெர்ஃபெக்ட்டா சூட் ஆச்சு. ம். ஆமா. அந்த ஒரு அவரு ஆஜானு சூர்யாவுக்கு பாகுவா தானே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. செட் நல்லா ஆயிருந்துச்சு. ஹெவியா இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து அதான் நல்ல அதான் ஒரு அதான். இதா இருந்துச்சு. அந்த என்ன சொல்றது, அந்த கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டிலாம் போட்டு வந்துட்டு, அந்த காட் மோடு பாட்டெல்லாம் வந்துட்டு ம். பயங்கரமா இருந்தது. அதான். அதுக்கு முன்னாடி என்ட்ரி வருவார்ல காட் மோடுக்கு முன்னாடி மேரா பாய் ம். அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி. ஆமாமா. அதெல்லாம் ம். பக்கா கமர்ஷியல் சூப்பரா ம். இருந்துச்சு. தியேட்டர்லாம் இல்ல. பிளாஸ்ட் தான் அந்த அ சீனுக்குலாம். அதே மாரி இந்த படத்துல இன்னொன்னு பார்த்தோன்னா, இந்த சூர்யாவ யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதுவுமே பார்த்தோன்னா, ரொம்ப ம், நல்லா ம். இருந்துச்சு. ஏன்னா, அந்த அவரு ஏன்னா இப்போ ஓடிடில மறுபடியும் செகண்ட் டைம் பார்க்குறப்ப நான் பார்த்தேன். அவரு அந்த அந்த சூர்யா வந்து அந்த காட் மோட் பிகின்ஸ்ன்னு சாங் வரும்ல, அப்பதான் மறுபடியும் வருவாரு படத்துல. ஆமா. வர்றப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கழிச்சு தான் வர்றாரு படத்துல. ஆமா, 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 நம்மளுக்கு அது ஆமா. தோணவே இல்ல. ஏன்னா, அந்த ஸ்டோரி அந்த மாரி ஸ்க்ரீன் பிளே அந்த மாரி பண்ணியிருக்காங்க. அ அது ரொம்ப நல்லா அதுக்குதான் இருந்துச்சு. அவரோட அந்த இது. ஆக்டிங் அந்த இந்திரனும் அவங்க பொண்ணோட ஆக்டிங். ஆமாமா. நல்லா இருந்துச்சு. அது பேசியே ம். ஆகணும். அது பயங்கரமா இருந்துச்சு அது. இல்ல அந்த கேஸ்டிங் சாய்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆர்ஜே பாலாஜி கரெக்ட்டா அதான், அதான், பார்த்துலாம் அதான், அதான். பண்ணியிருக்காரு. முக்கியமா ஆர்ஜே பாலாஜி ஒரு டைரக்டரா அந்த சேலஞ்ச் சொன்னோம்ல, பெரிய ஸ்டார் வச்சு எப்படி எடுக்க ஆ, போறான்றப்போ, ஆ. அவர் எப்படி வில்லனா பண்ண அதான். போறாரு? அப்படின்ற ஒரு இது இருந்தது. நானும் அத யோசிச்சேன். ம். எப்படி அத இது நம்ம வரப்போகுது? அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அதையும். ம். எக்ஸாக்ட்லி. அப்படின்றப்போ அதுவுமே நல்லா அதான். ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அவருக்கான ஏரியாவும், ஸ்கோப்பும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சீரியஸான என்ன சொல்றது, இந்த கொலையெல்லாம் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கும் கொஞ்சம் நம்புற மாரி தான் இருந்தது. ரொம்ப அதான், அதான். ஃபர்ஸ்ட்ல ஒரு இதா இருந்தே இல்ல. அப்படி வயலன்ட்டா இல்லாம, அப்படியே ம். கொஞ்சம் நார்மலாவே அப்படியே மிரட்டுற மாரி அந்த கிளைமாக்ஸ்ல இருந்து வரும்போது ஆமா. சூப்பரா இருந்துச்சு. அதான் ஒரு இந்த மாரி விஷயம்லாம் அவன் கேப்பபிளான ஒரு ஆள் தான். ஆனா அவரு போய் ஒரு 5 பேர், 10 அதான், பேர் அதான். அடிக்கிற மாரிலாம் அவர் காட்டல. அவரு என்ன ஆமா சொல்றது, கரெக்ட். அவரோட அந்த ஈவில்னஸ் காட்டுறது அவர் வேற விதமா போர்ட்ரே பண்ணி காமிச்சிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு இந்த படத்துல. ஸோ அதான் அதான், இப்ப அதான், அதான், அதான். 3 ரீசன்னா என்ன பார்க்குறேன்னா, அடுத்து சாய் அபியங்கரோட மியூசிக். ஏன்னா, அவருக்கு சாய் அபியங்கர் இந்த படத்துல வர்றாரு அப்படின்றப்பயே வந்து நெறைய பேரு எப்படி இவர் பண்ண போறாரு? அந்த டூட் படத்துலலாம் கொஞ்சம் அந்த பிஜிஎம்லாம் கொஞ்சம் நெகட்டிவா வந்துருந்துச்சு. ஸோ அத பத்தி நீ என்ன நெனைக்கிற? உனக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு இவரு பண்ண போறாருன்னு ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? இப்ப படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? இப்படி குடுத்துருக்காங்களே அப்படின்னு நெனச்சது, இவர விட ம். வேற யாரும் பெட்டரா பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ஆக்சுவலா. அதாவது ஆமா. மியூசிக் தான் பெரிய பிளஸ்ஸே. ம். சும்மா நீங்க வந்து கம்பீரமா நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாரி ம். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அதுவும் மியூசிக்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. ஆமா. ஆக்சுவலா இந்த படத்துலயும் வந்து அந்த சாங்ஸ் இருக்குல்ல, அந்த சாங்ஸ்ல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் எடுத்து ஆ, நெறைய இடத்துல ஆ. பிஜிஎம்ல யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா, அவர் பண்ண விதம் அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதான். அ ஃபு த்ரூ அவுட் த அந்த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதான் திரும்ப திரும்ப கேட்கிற மாரி இருந்துச்சு. ம். ஆமா. கரெக்ட்டா தான். அந்த சீன்ஸ்க்கு என்ன அதுதான். தேவையோ, என்ன மாரி பண்ணணுமோ, அந்த மூடுக்கு, அந்த அட்மாஸ்பியர்க்கு ஏத்த மாரி என்ன பண்ணணுமோ, அத அப்படியே கரெக்ட்டா பண்ணியிருக்காருன்னு தான் நெனைக்கிறேன் இந்த படத்துல. அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த அதான், அதான், ஃபீட்பேக்லாம் அதான். நல்லா எடுத்திருக்காரு. அப்படியே ஓகே அந்த படத்துக்கு அப்படி சொல்றீங்களா? ஓகே இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணி காட்டுறேன் பாரு. அந்த மாரி தான் இருந்துச்சு. அதான், அதான், அது அதான். நல்லா 2வது இவரும் ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு இப்ப தான் சாய் அபியங்கர் வர்றாரு. ஆமா. அப்படின்றப்போ அந்த கரெக்ட் இதுவும் தான். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அவருக்கு. ம். அதான் சூப்பராவே பண்ணியிருந்தாரு. அதான் ஆமா. மெயின் ரீசனே மியூசிக் தான் ஆக்சுவலா. ம். சூர்யா பெர்ஃபார்மன்ஸ், ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனுக்கு தாண்டி மியூசிக் தான் நம்மள வந்து என்ன சொல்றது, அந்த சீட்ல அப்படியே ம். நம்மள உட்கார வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருந்துச்சு பிஜிஎம். ஆமா. அதான். அப்புறம் ஒரு சில பிஜிஎம் கேட்டா தான் அப்படியே அ நம்மளே எமோஷன் ஆவோம். அந்த மாரி இருந்துச்சு எல்லாமே இதுல. ஆமாமா. அதான் இப்ப அடுத்து ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறேன்னா, 4த் ரீசனா நான் பார்க்குறதுன்னா, அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸு, ம், அந்த ம். புரொடக்ஷன் டிசைன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்துல.
ரெண்டாவது இந்த படத்துக்குன்னு தேவையான சில விஷயம்லாம் இருக்கும்ல. என்ன சொல்றது, அந்த ரெட் லைட் யூஸ் பண்ணது, அந்த ஃபயர் யூஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, ஆமா. அந்த படத்துக்குன்னு அது என்ன தேவையோ பார்த்து, ஓகே ஓவர் த டாப் தான் இருந்துச்சு. ஆனா ஓவர் த டாப்னால அது எப்படி பண்ணணும்? என்ன மாரி பண்ணணும்னு வச்சு கரெக்ட்டா எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருந்த மாரி இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு ஒரு பலமா இருந்தது, அந்த படத்துக்கு. கரெக்ட் தான், கரெக்ட் தான். கொஞ்சம் ஓவரா போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே அந்த ரெட் லைட் வச்சு சூர்யா ம். என்ட்ரி தான். ஆனா ஆக்சுவலா ஆமா. அதான் நமக்கு நம்புற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ம். கருப்பசாமினா இப்படிதான் சும்மா ஒரு சங்கிலியை போட்டு வந்துட்டு ஆமா. சூர்யா அவர் வந்து குதிரையில வந்தாருன்னா நம்ம நம்பியிருக்க மாட்டோம். ஆமாமாமா. இல்ல கரெக்ட்டு. இது அந்த நாங்க அப்பவே பார்த்துட்டோம். அவர் மனுஷனா வர்றாருன்னா எப்படி இருக்கு? அவர ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தோன்னா, அவர் ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே வந்து ஆஹ் கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து அதான் ரொம்ப அதான் அதான். கரெக்ட்டா பார்த்து பண்ணணும். அவ்வளோ சிம்பிள் கிடையாது பண்றதெல்லாம். ஆக்சுவலா 3 ரோல் இதுல வர்றாப்புல. ம். அதான். ஆமா அந்த கரெக்ட்டு. காடு ஆமா. கெட்டப்லயே வேற ஒரிஜினல் அந்த ரியல் கெட்டப், அப்புறம் நார்மல் ஹியூமன் கெட்டப். ஆமா. அது தவிர கடைசியில கிளைமாக்ஸ்ல ஒரு இது. ஆமா. ஆமா. அதான் பயங்கரமா இருந்துச்சு. எல்லா கெட்டப்புமே சூப்பரா இருந்துச்சு. ம். அதுவும் நீ சொன்ன மாரி சினிமாட்டோகிராஃபி அந்த ஃப்ரேம்ஸ், கண்ணுக்கு கூட ம். ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாங்க. ஆமாமாமாமா. சூர்யா அவர் வந்து உண்மைக்குமே பயங்கர கியூட். அந்த ம். கண்ணுக்கு ஆமா. இந்த ஒரு சில ஷாட்லாம் பார்த்தோம்னா, அப்படியே இங்க இருந்து கொண்டு போயிருவாங்க. அந்த சீக்ஸ்ல இருந்து அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ஆமாமா. பயங்கரமா இருந்துச்சு. அதான். ஸோ அதான் இந்த இதுவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு மாரி இந்த ரெட் ரெட் கலர் யூஸ் பண்றதுலாம் ரொம்ப ஆமா. ஒரு மாரி இதா காமிக்கிறாங்க அப்டின்ற மாரி. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் புடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாரி தான் நான் பார்க்குறேன். பட் இப்ப கடைசியா ஒரு விஷயம் என்ன நெனைக்கிறேன்னா, அந்த படத்துக்கு முக்கியமான ரீசன் இதுதான். ஆக்சுவலா அதான் அது உண்ம. இந்த படம் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அந்த இந்த ஒரு இதுல சொல்லுவாங்க, "நெவர் டேக் இட் டூ சீரியஸ்லி" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சில விஷயம் வந்து சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னாலுமே, இந்த படத்துக்கு என்ன தேவையோ, எந்த இடத்துல சீரியஸா போணுமோ போயிட்டு, மறுபடியும் இப்ப செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா, ஓகே என்னதான் ம், இருந்தாலும் ம். மார்ஸ் கமர்ஷியல் படம். இந்த செகண்ட் ஹாஃப்ல இப்படி தான் நம்ம பண்ண போறோம். இப்படி தான் இந்த படத்த கொண்டு போறோம்னு நெனச்சு கரெக்ட்டா அது பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். அதான். அதான் ஆமா. அந்த சொன்ன மாரி அந்த டெம்ப்ளேட் மாரி தான். ஓகே. ம். இப்போ கொஞ்சம் லேக் ஆகும்போது ஒரு மாஸ் சீனு. திரும்ப லேக் ஆச்சுன்னா திரும்ப ஒரு மாஸ் சீனு. அப்படியே அந்த ஆமா. பீக்லயே கொஞ்சம் வச்சிருந்து, நமக்கு கொஞ்சம் ம். ரொம்ப லேக் எல்லாம் தெரிய விடாம அப்படியே சூப்பராவே இருந்துச்சு ஆக்சுவலா. அத ஃபாலோ ஆமா. பண்றது தான் பெரிய கஷ்டமே. ஒரு சில பேர் அத ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல கொண்டு விட்டுருவாங்க. இல்ல செகண்ட் ஆமாமா. ஹாஃப்லயே இது பண்ணிட்டு அந்த கிளைமாக்ஸ், ப்ரீ கிளைமாக்ஸ் எல்லாம் கொண்டு விட்டுருவாங்க. ஆனா இது அப்படி ஆமா. கிடையாது. நல்லாவே கேரி பண்ணி கொண்டு போயிட்டாப்ல. அதான் இல்ல என்னன்னா நெறைய பேரு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த மாரி காமிச்சோன்னே, செகண்ட் ஹாஃப் இப்படி காமிக்கிறப்போ, அதுல தான் நெறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. என்ன செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த அதான் மாரி ஸ்டோரியே காமிச்சிருக்காங்க. முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆ, ஹாஃபே ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. ஆமா. செகண்ட் ஹாஃப் என்ன இப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. செம்ம ம். கமர்ஷியல் அதுதான். இல்ல ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா, அது கொஞ்சம் அவங்க சொல்றது கரெக்ட்டு தான். பட் ஆனா ஒரு கமர்ஷியல் படம்ன்னு ம், பார்க்குறப்போ, ம். அது பெருசா ஆடியன்ஸுக்கு வந்து அப்படி தோணல. அதனால தான் அவங்க அத பெருசா அதான். மைண்ட் பண்ணல. அதுக்கேத்த மாரி அவங்க என்ஜாய் பண்ற மாரி எலமெண்ட்ஸ் இருந்தனால அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் நெனைக்கிறேன். கரெக்ட் 2வது தான். இந்த கிரிட்டிசிசம்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப நெறையா அந்த டைம்ல ஒரு கிளாசிக் பிளாக் பஸ்டர் படம்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாஷா, படையப்பாலாம் ம், எடுத்து ம், ம். பார்த்தோன்னா, அந்த டைம்ல வந்த ரிவ்யூஸ்லாம் நெட்ல நீ கொஞ்சம் எடுத்து படிக்கலாம். பார்த்தோன்னா என்ன ஆ, ஆ, போட்டிருக்காங்கன்னா, அவங்களே ஆ. கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. இந்த விஷயம் ஒர்க் ஆகுது, இந்த ஒர்க் ஆகல அப்படின்ற மாரி இருக்கு. நம்மளே பார்க்குறப்போ, என்னடா இந்த இதெல்லாம் இப்படி இப்படி எழுதியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்களேன்ற மாரி தான் இருக்கு அந்த படத்துக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூஸ்லாம் ஆக்சுவலா வந்து காலப்போக்குல அவ்வளோ ரிலேட்டபிளா இருக்காது. அப்படின்ற ஒரு தான். ஏன்னா இப்ப அதான். ஓடிடி வந்ததுக்கப்புறமும் நான் பார்த்தேன். ஏன்னா சில படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிட்டு ஓடிடி ரிலீஸ் ஆறப்போ, ஆ ம், ம், ம். நெறைய நெறைய நெகட்டிவா சொல்லுவாங்க. இந்த படத்துக்கா நீங்க இவ்ளோ ஹைப் பண்ணீங்க? அப்படி இப்படின்லாம் வரும். இந்த படத்துக்கு அந்த மாரி எதுவும் டாக் எதுவும் வரல இப்போ. இப்பவுமே எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம். மறுபடியும் அதான். இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த ஈரன்ல எல்லா படத்தையும் எடுத்து, எந்த படம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, இந்த படம் எல்லா படமும் இப்ப எப்படி இருக்குன்ற மாரி ஒரு வீடியோல நம்ம போடப் போறோம். அது தவிர வீக்லி இந்த அதான். மாரி இப்ப இருக்க ஒரு படம் அண்ட் கிளாசிக் படம், ஜாப்பனீஸ், கொரியன், ஹாலிவுட் அந்த 70ஸ் கோல்டன் எரான்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்த படம். அ இப் அந்த மாரி நெறைய கிளாசிக் படம் எல்லாம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் நம்ம பார்க்க போறோம் இதுல. இந்த இந்த ரிவ்யூ கொஞ்சம் லேட்டான ரிவ்யூ தான். ஓடிடி வந்ததுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். பட் அடுத்து நம்ம புது படம் ரிலீஸ் ஆறப்போ உடனேவும் பண்ணுவோம். ஒரு இந்த மாரி போஸ்ட்டா கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதே மாரி நம்ம இன்னும் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் பாட்காஸ்ட் அந்த மாரி இந்த சேனல் நெறைய வீடியோ வரப்போகுது.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீடியோங்கெல்லாம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, முன்ன அதெல்லாம் பின்ன சொல்லுங்கள். இருக்கதான் செய்யும். அதான் அடுத்தடுத்த தடவை அதெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, பை.